What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So the video la I am going to Tirunelveli or Kanyakumari எனக்கே தெரியாது போற வழியில தான் நானே டிசைட் பண்ணுவேன். I'm going to Tenkasi actually, but I'm going to go and meet someone at Tirunelveli or Kanyakumari or in between. எங்கே மீட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தென்காசி போவேன். இப்போது டைம் வந்து 5:47 ஆச்சு. ஒரு 5:20 5:30 ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஆல்மோஸ்ட் பெருங்குளத்தூர் கிட்டே வந்துட்டேன். பெருங்குளத்தூர் தாண்டிட்டேன். பெட்ரோல் ஸ்டாப் மட்டும் எடுக்கணும். பைக் ஆல்ரெடி ரிசர்வில் இருந்துச்சு. இந்த பெருங்குளத்தூர் தாண்டி லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஒரு இண்டியன் ஆயில் ஒன்று வரும்ல, அங்கே பெட்ரோல் ஸ்டாப் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து I'm gonna ஸ்டார்ட் மை ரைட். ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின் எதுவும் இல்லை. எவ்வளோ பொறுமையாக போக முடியுமோ போகலாம். எப்படி போகிறான் பார், ஒரு இண்டிகேட்டர் இல்லை. அவர் எப்படி போனார் பார்த்தீங்களா? இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய லக்கேஜ் செட்டப் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றது நான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பெட்ரோல் பங்க் தான் நினைக்கிறேன். நான் ஃபுல் பண்ணிவிட்டுங்கண்ணா. கேமராவா? ஆமாண்ணா, கேமரா யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த பெட்ரோல் பங்க் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த பெட்ரோல் பங்க் இன்னும் பெருசாக இருக்கும். லைட்டை பார்த்ததும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. 1260 ருபீஸ்க்கு பெட்ரோல் பிடிச்சிருக்கு. இந்த பெட்ரோல் பங்கை தான் அந்த பெட்ரோல் பங்க்குன்னு நினச்சேன். இது நல்லா பயங்கர பெருசாக இருக்கும். டைம் 6:20 ஆச்சு. அபவுட் ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீட்டிலேருந்து. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தேன். கேமராங்கள்லாம் எல்லாம் ஓகேவா எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காஃபி பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு என்டி ஃபில்டரும் கேமராவில் மாட்டிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓரளவுக்கு நல்ல மிஸ்ட் இருக்க தான் செய்யுது. இப்போவும் ஆல்மோஸ்ட் நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க டைம் February 27. ஆல்மோஸ்ட் சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் மிஸ்ட்டுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. யூஸ்வலாக இந்த டைமுக்கு சிட்டி விட்டு வெளில போயிடுவேன். இந்த வாட்டி நான் லேட்டாக தான் ரீச் ஆகணும். ஸோ அதனால் நான் லேட்டாக கிளம்பி போகிறேன். இல்லைனா பை 5-6 ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் அவையில் தான் இருப்பேன் சிட்டியிலேருந்து. கொஞ்சம் நல்லா நிறையா டைம் இருக்குது. ஸோ வீடியோ நல்லா எப்படி ஷூட் பண்ணிட்டு போக முடியுமோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக போக முடியும். பயங்கரமான மிஸ்டாக இருக்குது இது நான் டிசம்பரில் போனேன். அப்போது இந்தளவுக்கு மிஸ்டெல்லாம் இல்லை. லாஸ்ட்டாக இந்த ரோட்டில் டிசம்பரில் வந்தது தான். அதுக்கப்புறம் நான் பெருசாக வரல. பா மிஸ்ட்டை பாருங்கள். ஏதோ அனிமேட் பண்ண மாதிரி இருக்குது இடம்லாம். கொஞ்சம் தூரம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒயிட்டாக இருக்குது ஏதோ, அது மட்டும்தான் தெரியுது. ஸோ 2 பைக்கர்ஸ் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. வந்து ஒரு ஃபிஷ் பம்ப் கொடுத்தாரு. கரெக்டாக கேமரா ஆஃப் பண்ணியிருந்தேன். என் நேரமாக என்னன்னு தெரில. ஏதாவது நல்லதாக நடக்கும்போது மட்டும் கேமரா ஆனில் இருக்காது. கொல்லி ஹில்ஸ் போகிறாங்களாம். ஆந்திர பிரதேஷ்லேருந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
பாக்ஸில் ஒரு ரேட்லிங் சவுண்டு கேட்டே இருக்குது. எங்கேருந்து கேட்குதுன்னு எனக்கு தெரில. உள்ளே திங்ஸ் இல்லை, செயின் லூபு, ஷூஸு, இந்த மாதிரி 1-2 திங்ஸ் தான் இருக்குது. அதனால எதுவும் உள்ளே ரோல் ஆகி சவுண்டு கேட்குதா? ஆனால் ஒரு மாதிரி ரேட்லிங் சவுண்ட் ஆகுது, வைப்ரேஷனால் சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அது வேறு கிர்ன்னு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஃபெஸ்ட் பம்ப் கொடுக்குறான். அவனோட க்ளவுஸில் ஆர்மர் இருக்குது. என் க்ளவுஸில் ஆர்மர்லாம் பறந்துருச்சு. ஃபெஸ்ட் பம்ப் கொடுக்குறேன், டங்குன்னு என் கையில் அடிக்குது. முதல்ல க்ளவுஸை மாற்றணும். என்ன க்ளவுஸ் வாங்குறதுனே ஐடியா இல்லை. ரைனாக்ஸில் பார்த்தா அந்த கலர் பேட்டர்ன்ஸும் டிசைன்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி, வயட்டாராவில் ஒரு க்ளவுஸ் பார்த்தேன், அது நல்லா இருந்தது. 4600 சம்திங். அதுதான் வாங்கலான்னு இருக்கேன். வயட்டாரா ப்ராடக்ட்ஸ் எதுவும் அந்த ஃப்ரண்ட்டில் பழைய பைக்கு பேக்கை தவிர வேறு எதுவுமே வாங்கினதில்லை. ஆஃப் லேட்டாக வயட்டாரா குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதுவும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஒரு காஃபி ஒன்றுண்ணா. ஸ்டாப் ஃபார் அ காஃபி. நேற்று நைட்டு இதுலேருந்து ஆயில் லீக் ஆச்சு. பட் லக்கிலி அது லீக்கான ஆயில் இல்லை போல். ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் சேர்ந்துனா தான் துடைக்காமல் விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. நான் வேறு அடப்பாவீங்களா, ஏன்னா நேற்று தான் சர்வீஸ் விட்டு வந்தேன்னா கரெக்டாக கிளம்புற நேரத்தில் இப்படி ஆக்கிட்டிங்களாடான்னு நினச்சேன். பட் லக்கிலி தப்பிச்சிட்டோம். ஆனால் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு பின்னாடி. சரிங்களா, ஓரளவுக்கு மிஸ்டியாக தான் இருக்குது. பட் குழப்பமா தப்பிச்சிருவோமான்றது தான். வேறு லெவலில் விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. ஏர் ப்ளக்ஸ் வேறு எடுத்து போகணும். ஏர் ப்ளக்ஸும் நம்ம பாலாக்லாவாகவும் போட்டு லாக் பண்ண வேண்டியது. KLX 230 ஒன்று போயிட்டுருக்கு முன்னாடி. பயங்கர லீனாக தான் இருக்குது. ஏதோ 2 காரு டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன காருன்னு தெரில. மஹேந்திராவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேப்பை பார்த்தா தான் இருக்குது. அடிச்சு பிரித்து போயிட்டுருக்காங்க 2 பேரும். 120, 130 அந்த மாதிரி போகிறாங்க. ரெனால்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ரேப்பரை பார்த்தா ரெனால்ட் லோகோ மாதிரி தான் இருக்குது. பட் நமக்கு கார்ஸை பற்றி அவ்வளோ தெரியாது. கரெக்டாக அடிச்சேன்னா ரெனால்ட் தான் அது. அந்த ரெனால்ட்டுக்கு ஒட்டரை கூட கொடுத்துருப்பேன். அந்த ரெனால்ட்டோட லோகோ என்ன ஷேப்போ அதே இதில் தான் ரேப்பரும் பண்ணியிருந்தாங்க. டஸ்டர் தான் போல். ஷேப்பை பார்த்தா பெரம்பலூர் எவ்வளோ தூரம்னு தெரில. பெரம்பலூரில் நம்ம ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம். ஆனால் எல்லா வாட்டியும் அங்கேயே சாப்பிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாவது சாப்பிட்லான்னு பார்த்தா நல்ல ஹோட்டலை ஃபுல்லாக விட்டேன். அப்போல்லாம் பசிக்கல, கரெக்டாக இப்போ தான் பசிக்குது. ஃபார் அ சேஞ்ச் இங்கே சாப்பிட்டு பார்ப்போம்.
ஓஜி ஆரியாஸ் நம்ம பழைய ஸ்பாட்டுக்கான டேஸ்ட்டு வந்து இந்த ஆரியாஸ்னால் பிடிக்க முடியல. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சாம்பார் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. டைம் 8:50. இந்த ஏதோ ஒரு நல்ல டோலில் இந்த டோலை நான் அடிக்கடி மறந்துடுவேன். செங்குறிச்சி டோல் பிளாசா. இதில் இந்த லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வர்றீங்கன்னா செங்குறிச்சி டோல் பிளாசாலாம் ஊலாலான்னு ஒரு கடை இருக்கும். சரியான கடை. பிரெட் ஆம்லேட்லாம் சாப்பிட்றீங்கன்னா சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஹேண்டில் பாரும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளில். ஆனால் ஸ்டாக்கில் இருந்து எனக்கு என்னமோ இதில் தான் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நான் ப்ரமோட்லாம் எதுவும் பண்ணல, ஏன்னா ஆப்வியஸ்லி இவங்க எதுவும் நமக்கு ப்ரமோஷன்லாம் தரப்போதில்லை. பட் ஸ்டில் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஹேண்டில் பார் வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ட் கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கொஞ்சம் கம்மியான ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பாரில் போடுற மாதிரி தான் இருக்குது. ரைசரா ஹேண்டில் பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டியில் அதிகமாக ஓட்ட போகிறீங்கன்னா ரைசர் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நிறையா டூரிங் பண்ண போகிறீங்கன்னா ஹேண்டில் பார் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் வைடரு. ஸோ சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறது எல்லாமே ஒரு லேர்னிங் கர்வ் தான். எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் லேர்னிங் கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா எங்கே வேணால் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். பட் பர்சனலி இஃப் யூ ஆஸ்க் மீ, இஃப் யூ ஆர் மோர் இன்டு டூரிங், ஐ வுட் சஜஸ்ட் திஸ் ஹேண்டில் பார். நிறையா சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுவீங்க மெஜாரிட்டி அப்படின்னா ரைசரே போதுமானதாக இருக்கும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வருது. ரைசர் அபவுட் ஒரு 1900 வருது. ஹேண்டில் பார் வந்து 2100 வருது. ஒரு 200 அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 200-300 ஷிப்பிங்லாம் சேர்த்து அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைன்றது பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, யாராவது மற்ற எது ஹேண்டில் பார் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. பைக் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். இந்த மெயினான டிஸ்பிளேயில் வந்து ஹோம் பேஜில் வந்து ஓடோமீட்டர் ஓவரால் ரீடிங் தான் வரும். அதை அவங்க ட்ரிப் ஒன்றா செட் பண்ணி கொடுத்தாங்க போல். அதான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நான் பார்த்துட்டே வரேன். அதையும் மாற்றணும். ஓவரால் ஓடோ ரீடிங் தான் வச்சுருப்பேன். ட்ரிப் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உள்ளே போய் பார்த்துக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன். அதை அவங்க மேபி சர்வீஸ்னால எதுவும் மாற்றிட்டாங்களான்னு தெரியல. ஏர் ப்ளக்ஸ் போட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இல்லைனா ஒரு மாதிரி இன்னுன்னு இருக்கு. இந்த ஏர் ப்ளக்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எதையாவது அப்டேட் பண்ணுறேன். 150 ருபீஸோ 200 ருபீஸோ நினைக்கிறேன். அபவுட் ஒரு 10 பேக்ஸ் கிட்டே வரும். 10க்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தரல, நான் என்னென்னு செக் பண்ணி போடுறேன். ஒரு ரப்பர் இது தான் ஏர் ப்ளக்ஸ் தான். நல்ல ஏர் ப்ளக்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அபவுட் ஒரு 1000லேருந்து 2000 வரைக்கும் இருக்குது. பட் அது வந்து என் காதில் அந்த மாதிரி எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எது ஃபிட் பண்ணாலும் விழுந்துருது. இந்த ரப்பர் சிலிக்கான் ஏர் ப்ளக்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு காதுக்குள்ளே வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா காதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதுவே டீகம்ப்ரஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் அது நல்லாயிருக்கு பயங்கரமாக. அது ஹிமாலயன் வச்சுருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக ஏர் ப்ளக்ஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் காது கேட்காதவங்களா ஆனாலும் ஆச்சரியப்படுறது. அவ்வளோ வெண்பிளாஸ். மாநாடு நடக்கும்போது போல செம பெருசாக போட்டிருக்காங்க. ஆனால் இடம் திருச்சி வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னொரு 10-15 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோஃபார் ஓகே, ஒன்றும் பெருசாலாம் டயர்டாக இல்லை. திருச்சியை தாண்டி ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் மட்டும் எடுத்து தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆகலை. திருச்சியை தாண்டினதுக்கப்புறம் தான் இருக்குது கச்சேரியே. அந்த திருச்சி அப்புறம் அந்த மதுரை போகிற வழியில் ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிடும். அது எனக்கே தெரியும். ஸோ திருச்சி மட்டும் சிட்டி விட்டு வெளில போயிட்டு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். காவேரி ரிவர் திருச்சி வந்துட்டேன்.
ஸ்டார்ட் ஆகிட்டான். கொம்பன் இஸ் பேக். வெக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணி ஒரு பிரேக் எடுக்கலான்னு பார்க்குறேன். வெயில் வந்த உடனே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்து திருச்சியில் எதுவும் விஜய் வராரா என்னன்னு தெரியல. தாவே காப்பலாக இருக்கு. திருச்சி தாண்டி அவுட்ரு வந்துட்டேன். ஒரு நிழலே இல்லை. எங்கேயாவது நிற்கலான்னு பார்த்தா का फुल का हाँ फुल அவ்வளோதான் போகும்க்கா. இந்த பெட்ரோல் பங்க்கோட ராசியா என்னன்னு தெரில. நான் ஹிமாலயன் நம்ம மாறா வச்சுருக்கும் போதும் கரெக்டாக இங்கே தான் வந்து பெட்ரோல் போடுவேன். இந்த வண்டிக்கும் கரெக்டாக இங்கே தான் வந்து பெட்ரோல். என்னன்னு தெரியல, எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. ஆனால் மேலூர் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலூர் வந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருநெல்வேலி போகிறேன்னா இல்லை கன்னியாகுமரி போகிறேனான்றது தெரில. எதுக்கும் சும்மா இந்த கன்னியாகுமரிக்கே மேப் போட்டிருக்கேன். டைம் எங்கேயாவது நடுவில் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அங்கேயே போயிடுவேன். பார்ப்போம் என்னென்னு. ஒரு சஸ்பென்ஸ்லேயே போவோம். இது வரைக்கும். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. நான் லேட்டாக கிளம்புறதுனாலையா இல்லை இன்றைக்கி வேறு எதுவும் விசேஷமாக என்னன்னு தெரில. பயங்கர லாரி காரு என்னன்னு தெரில. மைலேஜ் ரஃபாக ஒரு 29, 28 அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஏன்னா திருச்சி வரைக்கும் 32 அந்த மாதிரி காமிச்சது. திருச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்தேன். சாலிடாகவே 120, 130, 140. ரோடு பயங்கர காலியாக தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீட் ட்ரைவ் பண்ணேன். கான்ஸ்டண்ட்டாக 120. ஸோ 29, 28 ஓகே தான். அதுக்கு மேலே ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நேற்று நான் சர்வீஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. புது ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் சர்வீஸ் பண்ணதுனால நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. நான் இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப ரஃப்பாக இருந்தது. கியர்லாம் ஷிஃப்ட் பண்ணால் டக் டக் டக்குன்னு ஒரு மாதிரி விழுந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். 9200 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன். பிரேக் பேட் எனக்கு இன்னுமே லைஃப் இருக்குது. நிறைய பேர் 5000, 4000, ஈவன் 3000 மாத்திரமும் கூட வீடியோ பார்த்துருக்கேன். அது எதனாலன்னு தெரில. பட் ரைடிங் ஸ்டைலாக இல்லை அது லக்கா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் லக்கிலி எனக்கு 10,000 கிலோமீட்டர்ஸை ஈஸியாக தாண்டிடுவேன் நான். விச் இஸ் ஃபைன் ஃபார் மீ. இந்த பிரேக்கிங் பவருக்கு வந்து 3000 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 3000 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஓகே, வருஷத்துக்கு ஒரு 5000 6000 ஓகே தான். ஏன்னா வண்டி போகிற ஸ்பீடுக்கு ஸ்டாப்பிங் பவர் இருக்குல்ல. 100 போனாலும் 120 போனாலும் பிடிச்சோன்னா கப்புன்னு நிற்கிது. அதனால ஓகே. மதுரைலாம் தாண்டி வெளில போயிட்டுருக்கேன். மதுரையை விட்டு ஆல்மோஸ்ட் திருமங்கலம் பைபாஸே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே திருநெல்வேலி அடிச்சுட்டு அடுத்த ரன் பார்க்கலாம். இன்பிட்வீன் லன்ச் எதாவது சாப்பிட்ணும். நல்ல ஒரு பிரியாணி, நல்ல ஒரு பரோட்டா ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த ஹைவேல ஏதாவது இந்த ஹைவேல எதுவும் கடை இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இந்த திருமங்கலம் இதை கிராஸ் பண்ணோன்னா இந்த விருதுநகர் போகிற வழியில் ஏதாவது கொஞ்சம் கடை இருக்கும். அங்கே ஏதாவது சாப்பிட்றலான்னு ஒரு பிளானிங். பரோட்டா இல்லை பிரியாணி எதனாலும் ஓகே. ஏன்னா நல்லா பசிக்குது.
புரோட்டா இருக்காண்ணா? புரோட்டா இருக்கா? புரோட்டா இருக்குது, பிரியாணி இருக்குது. விட்டாச்சு. முனியாண்டி விலாஸ் பேரை பார்த்ததும் திருப்பிட்டேன். வரிசைக்காக அந்த டெம்பிள் சிட்டியாக தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இந்த ஒரு கடை தான், இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். ஒரு பிரியாணி, ஒரே ஒரு பரோட்டா, ஒரு ஆம்லேட் சாப்பிட்டாச்சு. இது தாங்கும் நைட்டு வரைக்கும். எப்போவும் இவ்வளோ ஹெவியாக சாப்பிட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி சரியான பசி. ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டே, அதனால் எனர்ஜி வேணும்னு ஒரு அடி அடித்தாச்சு. லைட்டாக வெயில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. மழை வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் வெயில் இல்லை அது வரைக்கும் ஓகே. ஆனால் புழுக்கமாக இருக்குது பயங்கரமாக, நல்ல புழுக்கம். ஜாக்கெட்டே கழட்டி டாப் பாக்ஸில் போட்டுறாங்க. சைடு அப்படியே கிளைமேட்டு மழை வர்ற மாதிரி இருக்கு. விண்டு பிளாஸ்ட்டு, சரியான விண்டு பிளாஸ்ட். ஏன்னா ஓப்பன் ஹைவேவா, நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, கத்தி தான் பேசுகிறேன். ஆனால் வேறு லெவல். இது பைக்னால இல்லை, இது நார்மலாகவே இந்த ரோட்டில் விண்டு ஜாஸ்தி. அடிச்சு ஓரமாக தள்ளிடும் போல என்ன. செம ஹாட்டு. ஜாக்கெட்லாம் கழட்டி டாப் பாக்ஸில் வச்சிட்டேன். இன்னொரு 30-35 மினிட்ஸ் தான் நான் வள்ளியூர் போயிடுவேன். ஸோ அங்கே தான் இன்றைக்கி டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ அங்கேருந்து மேபி தென்காசி போவேன். தலைவன் வந்துட்டான்டா, இது. ஆமாம், இந்த சிங்கம் படம் ஷூட்டிங் ஸ்பாட் இதான் நினைக்கிறேன். பொருணை மியூசியம் இன்னும் தரல. இந்த இடத்த பார்க்க நான் எவ்வளோ நாளாக ஆசைப்படுறேன், இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டேன். மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நின்னேன். பார்த்தா இங்கேயே மழை பெஞ்சு இங்கேயே மழை கலைஞ்சிருக்கு போல. அதுவும் நல்லது தான், எல்லாம் ஃபுல்லாக நனையணும். ரெயின் கோட் வச்சுருக்கேன், பட் ஆனால் அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தான் ஒர்க் ஆகுது. 3 மணிக்கு வர வேண்டிய இடத்த வேணும்னே நின்று 5 மணி வரைக்கும் ஆக்கியிருக்கேன். 6 மணி வரைக்கும் ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணணும். எதுக்காகனா என் கேர்ள் ஃப்ரெண்டு காலேஜ்லேருந்து வருவாள். அவளை அங்கே பிக் பண்ணிவிட்டு